இரத்தவியலின் தந்தை வில்லியம் ஹியூசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1739 நவம்பர் 14 அன்னைக்கு இங்கிலாந்துடைய நார்த்தம்பர்லாண்டில் இருக்கிற ஹெக்ஸமில் வில்லியம் ஹியூசனுக்கும் மேரி ஹெரன் ஹியூசனுக்கும் மகனாக பிறக்கிறார். வில்லியம் ஹியூசன் இவர் கூட பிறந்தவங்க 10 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு சர்ஜனா, அதாவது அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்லியம் ஹியூசன் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா தன்னை போலவே வில்லியம் ஹியூசனையும் மருத்துவம் படிக்க வைக்கணும்னு விரும்பி வந்தாங்க. இந்த நிலையில கரெக்டா 1743 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வில்லியம் ஹியூசனுக்கு 3 வயது இருக்கும்போது, அதாவது வில்லியம் ஹியூசன் நவம்பர்ல பிறந்திருந்தனால 1743 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வில்லியம் ஹியூசனுக்கு 3 வயது தான் இருந்தது. அப்பவே இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஹெக்ஸம்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து வில்லியம் ஹியூசன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஸ்டூடெண்டா வில்லியம் ஹியூசன் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1748 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 8 வயதுல வில்லியம் ஹியூசன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஹெக்ஸம்லேயே இருக்கக்கூடிய ஹெக்ஸம் கிராமர் ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலா இருந்தது. அங்கு சேர்ந்து வில்லியம் ஹியூசன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின், பிரெஞ்சு போன்ற லாங்குவேஜஸை வில்லியம் ஹியூசன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களையும் படித்து வந்தாங்க. மேலும் வில்லியம் ஹியூசன் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய அப்பா போலவே இவரும் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமாக ரொம்ப விரைவாக வில்லியம் ஹியூசன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை படித்தாங்க. பின்னர் 1753 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 13 வயதிலே வில்லியம் ஹியூசன் இவருடைய ஹையர் எஜுகேஷனையும் முடிச்சிடறாங்க அந்த ஹெக்ஸம் கிராமர் ஸ்கூல்ல இருந்து. இதுக்கப்புறமா வில்லியம் ஹியூசனுடைய அப்பாவுக்கு கீழே வில்லியம் ஹியூசன் ஒரு அப்ரெண்டிஸா ஜாயின் பண்றாங்க. ஏன்னா இவருடைய அப்பா ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் தான். இவருடைய அப்பா பேரும் வில்லியம் ஹியூசன் தான். ஸோ அவருக்கு கீழே வில்லியம் ஹியூசன் சர்ஜிக்கல் ட்ரைனிங் பெறக்கூடிய ஒரு அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணி இந்த அறுவை சிகிச்சை பயிற்சிகளை பெற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வில்லியம் ஹியூசனை இவருடைய அப்பா இந்த இங்கிலாந்துடைய நார்த்தம்பர்லாண்டில் இருக்கிற ஹெக்ஸம்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய டைனன்வியரில் இருக்கிற நியூ காசல் அப்பான் டைனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய நியூ காசல் அப்பான் டைன் இன்ஃபர்மரி அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரி, RVI அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரியில் 1753 பிறகு வில்லியம் ஹியூசன் அனுப்பப்பட்டு அங்கே இவர் மருத்துவ கல்விக்காக ஜாயின் பண்றாங்க. ஏன்னா இந்த ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரியில் நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, அங்கு மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். மேலும் அது நியூ காசல் அப்பான் டைன் யூனிவர்சிட்டி, அந்த நியூ காசல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சாட்டா அழைக்கப்படும். அதனுடைய ஒரு தொடர்பில் இருக்கக்கூடியது தான் இந்த ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரி அப்படின்றது. ஸோ அங்கே சேர்ந்து அது அந்த காலகட்டத்தில் நியூ காசல் அப்பான் டைன் இன்ஃபர்மரி அப்படின்னு இருந்தது. ஸோ அங்கே வில்லியம் ஹியூசன் இவருடைய அப்பா மூலமாக அனுப்பப்பட்டு அங்கே இவருடைய மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. அங்கே ரிச்சர்ட் லாம்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தாங்க. அவர் தான் அந்த ஒரு ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரி அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலை நிறுவி இருந்தாங்க. ஸோ அவர் கீழேயும் வில்லியம் ஹியூசன் மருத்துவத்தில் மருத்துவ பயிற்சிகளை பெற்றாங்க, மருத்துவ கல்வியையும் பெற்றாங்க. இப்படியே படிப்படியாக வில்லியம் ஹியூசன் மருத்துவ பாடங்களையும் படித்து வந்தாங்க. குறிப்பாக மருத்துவ பாடத்திட்டங்களா மெடிக்கல் கரிக்குலமா இவர் அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், பிசியாலஜி உடலியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் வில்லியம் ஹியூசன் ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. மேலும் மருத்துவ பயிற்சியையும் தொடர்ந்து பெற்று வந்தாங்க. இப்படியே சில ஆண்டுகள் போகுது. அதுக்கப்புறம் 1759 ஆண்டு வில்லியம் ஹியூசன் மேற்கொண்டு லண்டனுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. ஸோ இந்த 1759 ஆண்டு கிட்டத்தட்ட வில்லியம் ஹியூசன் அவருடைய 19-20 வயதில் அந்த இங்கிலாந்துடைய டைனன்வியரில் இருக்கிற நியூ காசல் அப்பான் டைன்ல இருந்து அதே இங்கிலாந்துல இருக்கிற லண்டனுக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே
அங்கே போய் லண்டனில் இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதும் ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான். அங்குமே வந்து ராயல் விக்டோரியா ஹாஸ்பிட்டல் மாதிரியே, ராயல் விக்டோரியா இன்ஃபர்மரி மாதிரியே மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் வழங்கப்படும். ஸோ அங்கே அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலோடைய கேம்பஸில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருந்தது. அதுதான் செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அங்கே இவர் 1759 ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதே லண்டன்லேயே கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இன்னொரு மருத்துவமனையும் இருக்குது. அதுவும் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதனுடைய கேம்பஸ்லையும் மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. ஸோ கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்லையும் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 2 இடத்துலையும் ஜாயின் பண்ணி 1759 பிறகு வில்லியம் ஹியூசன் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியை தொடர்ந்து வந்து படிக்கும்போது வில்லியம் ஹண்டர் அப்படின்ற ஒரு தலை சிறந்த உடற்கூறியல் நிபுணர், அவர் ஒரு மருத்துவரும் கூட, அவருடைய அறிமுகமானது வில்லியம் ஹியூசனுக்கு கிடைக்குது. இந்த வில்லியம் ஹண்டர் அப்படின்றவர் வந்து 1718 மே 23 அன்னைக்கு பிறந்தவர். வில்லியம் ஹியூசனை விட 21 வயது அவர் வந்து ஜாஸ்தி. அந்த வில்லியம் ஹண்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவருடைய பிரதர் ஒருத்தர் ஜான் ஹண்டர் அப்படின்னு இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் 1728 பிப்ரவரி 13 அன்னைக்கு பிறந்தவர். அவருமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ஜன். இந்த 2 பேரும், வில்லியம் ஹண்டர், ஜான் ஹண்டர், இவங்க 2 பேரும் அந்த காலகட்டத்தில் குறிப்பாக வந்து 18ஆம் நூற்றாண்டில் தலை சிறந்த உடற்கூறியல் நிபுணராகவும் தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருந்தவங்க. ஸோ அவங்களுடைய அறிமுகம் வந்து வில்லியம் ஹியூசனுக்கு கிடைச்ச பிறகு வில்லியம் ஹண்டருக்கு கீழே இவர் வந்து பர்டிகுலராக அனாட்டமியை வந்து படிக்கணும், உடற்கூறியலை படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஸோ 1761 இந்த காலகட்டத்தில் வில்லியம் ஹியூசன் வந்து இந்த லண்டன்லேயே வந்து 1760 இந்த காலகட்டத்தில் வில்லியம் ஹண்டர் வந்து லண்டன்லேயே ஒரு அனாட்டமிக்கல் ஸ்கூலை வச்சு நடத்தி வந்தாங்க. அதனுடைய பேரே வில்லியம் ஹண்டர்ஸ் அனாட்டமிக்கல் ஸ்கூல் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து இவர் எப்படி செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல், கைஸ் ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் படித்தாரோ அதே மாதிரி, அங்கெல்லாம் படிக்கிறாரோ அதே மாதிரி இங்கேயுமே வில்லியம் ஹண்டர்ஸ் மெடிக்கல் ஸ்கூல்லையும் அனாட்டமிக்கல் ஸ்கூல்லையுமே வில்லியம் ஹியூசன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடல்ல இருதயம் எங்க அமைஞ்சிருக்கு, அந்த இருதயத்தினுடைய வடிவம் என்ன, அந்த இருதயத்துல எத்தனை சேம்பர்ஸ், அறைகள் இருக்கு, அந்த இருதயத்தினுடைய இரத்த நாளங்கள் எப்படி உடல் முழுவதும் வந்து பரவி இருக்குது, அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய திசுக்கள் அதனுடைய அந்த வடிவம் என்ன, அந்த உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, அதே மாதிரி நம்மளுடைய உடல் எலும்புகள் அவைகளினுடைய வடிவம் என்ன, அந்த உடல் எலும்புகள் வந்து எவ்வாறு அமைஞ்சிருக்கு அப்படின்னு இது மாதிரி ஒட்டுமொத்தமா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. இதுல தலை சிறந்த ஒரு அனாட்டமிஸ்டா தான் வில்லியம் ஹண்டர் இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே அனாட்டமியை வில்லியம் ஹியூசன் வந்து 1760 காலகட்டத்தில் படித்தாங்க. அதே சமயம் ஜான் ஹண்டர் அவருமே வில்லியம் ஹியூசனுக்கு கூடவே இருந்து அவர் வந்து அவர் கூட வந்து படித்தாங்க. அவர் வந்து சர்ஜரியை வில்லியம் ஹியூசனுக்கு கற்பித்து வந்தாங்க, அறுவை சிகிச்சையை. இதனாலேயே வில்லியம் ஹியூசன் வந்து படிப்படியாக ஒரு சர்ஜனாகவும் அனாட்டமிஸ்டாகவும் மாற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1761 வில்லியம் ஹியூசன் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவர் வந்து போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே 1761 வில்லியம் ஹியூசன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அடுத்த ஓராண்டு வில்லியம் ஹியூசன் வந்து அங்கே இவருடைய மருத்துவ கல்வியை தொடர்ந்து முழுமையாக படிக்கிறாங்க. பின்னர் 1762 கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் வில்லியம் ஹியூசன் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை முழுமையாக முடிச்சிடுறாங்க. மேலும் மருத்துவ பயிற்சியையும் முடிச்சிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் வில்லியம் ஹியூசன் வந்து ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராகவும் ஒரு அனாட்டமிஸ்ட், உடற்கூறியல் நிபுணராகவும் மாறுறாங்க. அடுத்து அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கே இவர் வந்து திரும்பி போயிடுறாங்க. போய் வில்லியம் ஹண்டர்ஸ் அனாட்டமிக்கல் ஸ்கூல் அங்கே வில்லியம் ஹியூசன் ஒரு லெக்சரர், விரிவுரையாளராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வில்லியம் ஹண்டருக்கு வில்லியம் ஹியூசனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவர் வந்து அனாட்டமியை ரொம்ப சிறப்பாக வந்து மற்ற மாணவர்களை விட ரொம்ப சிறப்பாக வில்லியம் ஹியூசன் தான் படித்தாங்க. இதனால இவருடைய படிப்பை முடித்த உடனடியாக அவருடைய அனாட்டமிக்கல் ஸ்கூலில் வில்லியம் ஹியூசனையை வந்து அனாட்டமியில லெக்சர்ஸ், விரிவுரை கொடுக்கறதுக்கு அழைக்கிறாங்க. ஸோ அதனால 1762 வில்லியம் ஹண்டர்ஸ் அனாட்டமிக்கல் ஸ்கூல்ல வில்லியம் ஹியூசன் வந்து அனாட்டமி, உடற்கூறியலை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய, விரிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு லெக்சரர், விரிவுரையாளராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுல இந்த அனாட்டமி அப்படின்றது மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய ஒரு பாடம் தான். எப்படி வந்து பிசியாலஜி, பெத்தாலஜி,
மெட்டீரியா மெடிக்கா, கிளினிக்கல் மெடிசன், சர்ஜரி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அனாட்டமி ஒரு பாடம். அந்த அனாட்டமியை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக தான் இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா தான் வில்லியம் ஹியூசன் வந்து நிறைய ஆராய்ச்சிகள்ல 1762க்கு பிறகு ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியா வில்லியம் ஹியூசன் வந்து பிசியாலஜிலையும் உடலியல்லையும் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. உடலியல் பிசியாலஜி அப்படின்றது நம்மளுடைய உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் பிசியாலஜி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடல்ல எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, நம்மளுடைய உடல்ல எப்படி வந்து செரிமானம் நடக்குது அப்படின்னு இது மாதிரியான உடல்ல நடக்கக்கூடிய செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ் குறித்து படிக்கிறது தான் உடலியல் பிசியாலஜி அப்படின்றது. இதுலயுமே வந்து வில்லியம் ஹியூசன் வந்து நிறைய ஆர்வம் காட்டினாங்க. ஆர்வம் காட்டினது மட்டும் இல்லாம நிறைய மனித சடலங்களை பயன்படுத்தி வில்லியம் ஹியூசன் வந்து ஆய்வுகளை செஞ்சாங்க. அது உடற்கூறியலா இருக்கட்டும், உடலியலா இருக்கட்டும், தொடர்ந்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சிகளின் போது வில்லியம் ஹியூசன் வந்து இந்த ரத்தத்தை பத்தி, அதாவது பிளட்ல இவர் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க. இந்த நிலையில 1765ஆம் ஆண்டு வில்லியம் ஹியூசனுக்கு பிரான்ஸுக்கு போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. படிக்கிறது அப்படின்னு சொல்றதை விட பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அதை வந்து விசிட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ 1765ஆம் ஆண்டு இங்கிலாந்துல இருக்கிற லண்டன்ல இருந்து பிரான்ஸுக்கு வில்லியம் ஹியூசன் வந்து போறாங்க. வில்லியம் ஹியூசனுக்கு வந்து இங்கிலீஷ், கிரீக், லட்டின், பிரெஞ்சு அப்படின்னு இந்த லாங்குவேஜஸ்லாம் தெரியும். அதனால இவர் வந்து பிரான்ஸுக்கு போறது பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ இவர் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பிரான்ஸ்ல இருக்கிற மருத்துவமனைகள், அந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அது பத்திலாம் வில்லியம் ஹியூசன் வந்து ஸ்டடி பண்றாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ்ல இருந்து மறுபடியும் இங்கிலாந்துல இருக்கிற லண்டனுக்கே இவர் வந்து திரும்பிடுறாங்க. இந்த நிலையில தான் வில்லியம் ஹியூசன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து எழுதுறாங்க. அதை வந்து த ஆப்ரேஷன் ஆஃப் பெரசென்டசிஸ் தொராசிஸ் அப்படின்ற டைட்டில்ல 1767ஆம் ஆண்டு இதை வந்து வெளியிடுறாங்க. இது வந்து இருதயம் சார்ந்த ஒரு ஒர்க்கா இருந்தது. இது வந்து த ஆப்ரேஷன் ஆஃப் பெரசென்டசிஸ் தொராசிஸ் ப்ரப்போஸ்ட் ஃபார் ஏர் இன் த செஸ்ட் அப்படின்னு ஃபுல்லா இது 1767ல வில்லியம் ஹியூசன் வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து நிறைய பறவைகள், மீன்கள், அதே மாதிரி ஆம்பிஃபியஸ் அப்படின்றது வந்து நீர்லையும் வாழக்கூடிய, நிலத்திலையும் வாழக்கூடிய உயிரினங்கள், நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து ஆம்பிஃபியஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ பறவைகள், ஆம்பிஃபியஸ், அதுக்கப்புறம் வந்து மீன்கள், இதனுடைய உடற்கூறியல், அந்த உடற்கூறியல் பண்புகள் குறித்து, ஸ்ட்ரக்சர் குறித்து வில்லியம் ஹியூசன் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சியின் போது வில்லியம் ஹியூசன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கண்டறிஞ்சாங்க. அதாவது லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் அப்படின்றது வந்து தமிழ்ல நிணநீர் நாளங்கள், அது வந்து விலங்குகள்ல இருக்குது அப்படின்னு சொல்லி வில்லியம் ஹியூசன் வந்து நிரூபிச்சாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அதை 1768ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஜேர்னலான பிலசாபிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ் அதுல வந்து வில்லியம் ஹியூசன் வந்து அதை வெளியிட்டாங்க. அதை த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இன் அனிமல்ஸ், அது குறிப்பா வந்து த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இன் பேர்ட்ஸ், ஆம்பிஃபியஸ் அண்ட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் அந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கை இவர் வந்து வெளியிட்டாங்க. இதுல அந்த நிணநீர் அமைப்பு குறித்து வில்லியம் ஹியூசன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது நிணநீர் அமைப்பு, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல வந்து குறிப்பா லிம்ஃப் அப்படின்ற ஒரு நீர் திரவம் வந்து இருக்கும். இந்த லிம்ஃப்ல தான் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும், வெள்ளை ரத்த அணுக்கள் இருக்கும். இது வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய வேஸ்டேஜ், அதே மாதிரி நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸிஸ், அதாவது நச்சுக்கள், டாக்ஸின்ஸ், நச்சுக்கள், அதே மாதிரி மற்ற தேவையற்ற மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே வந்து வெளியேற்றக்கூடிய அந்த ஒரு செயலை செய்யக்கூடியது இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்றது. அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்ல நிறைய லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், அதுக்கப்புறமா வந்து லிம்ஃபாட்டிக் நோட்ஸ், அதே மாதிரி ஸ்ப்ளீன், மண்ணீரல், அதுக்கப்புறமா இந்த தைமஸ் அப்படின்றது ஒரு வகையான உறுப்பு தான். அதுக்கப்புறமா வந்து டேங்க்லிஸ் அப்படின்றது, ஸோ இந்த மாதிரி டேங்க்லிசிஸ் அப்படின்றது, ஸோ இது மாதிரியான உறுப்புகள், டேங்க்லிசிஸ், ஸோ அது மாதிரியான உறுப்புகள் எல்லாம் இதில் வந்து இருக்குது லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில். இது வந்து விலங்குகளில் இருக்குது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அறியப்படவே இல்லை. ஆனால் வில்லியம் ஹியூசன் தான் முதல் நபராக அப்போ வந்து அதை அறிஞ்சு விலங்குகளில் இந்த மாதிரி லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து இருக்கு, அது வந்து பறவைகளா இருக்கட்டும், மீன்களா இருக்கட்டும், அல்லது நிலத்திலையும் நீர்லையும் வாழக்கூடிய ஆம்பிஃபியஸ் அந்த உயிரினங்களா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது நோய் ஏற்படும் போது இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய லிம்ஃப் அப்படின்ற நிணநீர் தான் ஒயிட் பிளட் செல்ஸை வந்து கேரி பண்ணி போய் அந்த தைமஸ் அப்படின்ற உறுப்பில் இருந்து டி செல்ஸை வந்து உற்பத்தி செஞ்சு அது வந்து
இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அதுக்கு வந்து செயல்பாட்டுக்காக அதுக்கு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்திலிருந்து அந்த ஆன்டிஜென் வந்து வெளியேறி அது வந்து ஆன்டிபயோட்டிக்காக செயல்பட்டு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றும். ஸோ இதுக்கு லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து இந்த மாதிரி பறவைகளாக இருக்கட்டும், அதேமாதிரி மீன்களாக இருக்கட்டும், அல்லது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் நிரூபிச்சது மட்டும் இல்லாமல் அப்போ கண்டிப்பாக மனிதர்கள்லையும் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹைப்போதிசிஸா அந்த காலகட்டத்தில் வில்லியம் ஹியூசன் வந்து இந்த ஒரு கருத்தை தெரிவிச்சாங்க. ஸோ இதை வந்து ஹைப்போதிசிஸா இவர் தெரிவிச்சிருந்தாலும் பிற்காலகட்டத்தில் அது வந்து உறுதி செய்யப்பட்டது. ஸோ அதை 1768ஆம் ஆண்டு வெளியிட்டனால அமெரிக்கன் பிலசாபிக்கல் சொசைட்டி, ஸோ அதனுடைய ஒரு மெம்பரா வில்லியம் ஹியூசன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து பிறந்தது இங்கிலாந்து, ஆனால் அமெரிக்காவிலேருந்து இவருக்கு கௌரவம் கிடைச்சது அந்த காலகட்டத்திலேயே. அந்த அளவுக்கு வில்லியம் ஹியூசனுடைய ஒர்க்கானது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இதனால அதனுடைய அடுத்த பதிப்பை அதுக்கப்புறம் அதே ராயல் சொசைட்டியினுடைய அந்த பிலசாபிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ்லேயே 1769ஆம் ஆண்டு வில்லியம் ஹியூசன் வந்து வெளியிட்டாங்க. மறுபடியும் த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இன் பேர்ட்ஸ், ஆம்பிஃபியஸ் அண்ட் ஃபிஷ் அப்படின்ற டைட்டிலே இவர் வெளியிட்டாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பிக்குது இந்த ஒர்க்கெல்லாம். அதுக்கப்புறமா அந்த ராயல் சொசைட்டி தரப்பிலிருந்து இந்த ஒரு ஒர்க்குக்காக இவருக்கு காப்லி மெடல் அது 1769ஆம் ஆண்டு வில்லியம் ஹியூசனுக்கு வழங்கப்பட்டது. இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில எல்லாம் இந்த இரத்த சிவப்பணுக்கள் அதனுடைய வடிவம் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி கோள வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அறியப்பட்டிருந்தது. ஆனால் அது அப்படி கிடையாது, அது வந்து ஒரு டிஸ்க் ஷேப்ல இருக்குது, அதாவது அது வந்து டிஸ்காய்டு மாதிரி ஒரு வட்ட வடிவில் இருக்கு அப்படின்றத வில்லியம் ஹியூசன் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் அதனுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரை வந்து வில்லியம் ஹியூசன் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. அது வந்து அந்த ரெட் பிளட் செல் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த டிஸ்காய்டு அந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்றத வில்லியம் ஹியூசன் தான் முதல் நபராக கண்டுபிடிச்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலகட்டத்தில எல்லாம் 1700கள் 18ஆம் நூற்றாண்டு அப்படின்றது வந்து பெரிய அளவில் மருத்துவ வளர்ச்சி இல்லாத காலகட்டம். அப்போ வில்லியம் ஹியூசன் வந்து இதை கண்டறிகிறது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த சிவப்பணுக்கள் எப்படி நம்மளுடைய உடல் முழுவதும் இந்த நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து கொண்டு போகுது, அதை எப்படி ஆக்சிஜனை கேரி பண்ணுது ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்றதையும் வில்லியம் ஹியூசன் வந்து விளக்குனாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ரெட் பிளட் செல்ஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் அதனுடைய ஃபங்க்ஷனையும் அதனுடைய அனாட்டமி அண்டு பிசியலாஜிக்கல் கேரக்டர்ஸ் இதை வந்து வில்லியம் ஹியூசன் வந்து விளக்கினாங்க. அதை விளக்கினது மட்டும் இல்லாமல் இதை வந்து அன் எக்ஸ்பெரிமெண்டல் இன்கொயரிஸ் இன்டு தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பிளட் அப்படின்ற டைட்டில் 1770ஆம் ஆண்டு வில்லியம் ஹியூசன் வந்து ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவே எழுதி அதை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே 1770ஆம் ஆண்டு மார்ச் 8 அன்னைக்கு வில்லியம் ஹியூசன் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1770 மார்ச் 8 அன்னைக்கு வில்லியம் ஹியூசன் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் ஹியூசன் வந்து இதே ரத்தம் சார்ந்த பல ஆராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டாங்க. இதில் ஃபைப்ரின் அப்படின்னு ஒரு புரதம் வந்து ரத்தத்தில் இருக்கு அப்படின்னா அந்த ஃபைப்ரினை ஐசோலேட் பண்ணி வில்லியம் ஹியூசன் வந்து கண்டறிஞ்சாங்க. இது வந்து பிளட் கோஆகுலேட்டிங், அதாவது நம்மளுடைய பிளட் கோஆகுலேஷன் அப்படின்ற ரத்த உறைதல் அதுல செயல்படக்கூடிய 12 புரதங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஃபைப்ரின் அப்படின்றது. இதுதான் கடைசி புரதம், 12வது புரதம் வந்து இந்த ஃபைப்ரின் அப்படின்றது. இதை வில்லியம் ஹியூசன் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுவும் அந்த காலகட்டத்திலே பண்ணாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதுக்காக இவர் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன் த பிளட் அப்படின்னு ஒரு ஒர்க்கு அதை வந்து வெளியிட்டாங்க அதே 1770 காலகட்டத்தில். இந்த நிலையில இதே 1770ஆம் ஆண்டு ஜூலை 10 அன்னைக்கு வில்லியம் ஹியூசன் வந்து மேரி பாலி ஸ்டீவன்சன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா வில்லியம் ஹியூசனுக்கும் இவருடைய மனைவியான மேரி பாலி ஸ்டீவன்சன் ஹியூசன் இவங்க 2 பேருக்குமே வில்லியம் ஹியூசன் ஜூனியர் அதே மாதிரி தாமஸ் டிக்கல் ஹியூசன் அப்படின்னு 2 ஆண் குழந்தைகளும் எலைசா ஹியூசன் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது வில்லியம் ஹியூசனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. ஸோ 1770 ஜூலை 10 அன்னைக்கு வில்லியம் ஹியூசன் வந்து மேரி பாலி ஸ்டீவன்சன் ஹியூசன் அவங்கள வந்து இவருடைய 30 வயதுல திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வில்லியம் ஹியூசனுடைய மனைவி வந்து 1738 காலகட்டத்தில் பிறந்தவங்களா இருந்தாங்க. இவரை விட ஒரு வயசு ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு அப்போ கிட்டத்தட்ட 31-32 வயது இருந்தது. ஸோ அவங்கள 30 வயதுல வில்லியம் ஹியூசன் வந்து
திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வில்லியம் ஹியூஸ்டனுக்கும் இவருடைய மனைவிக்கும் 2 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தை அப்படின்னு 3 குழந்தைகள் பிறந்தது. குறிப்பா 1771 ஏப்ரல் 26 அப்பதான் இந்த வில்லியம் ஹியூஸ்டன் ஜூனியர் அப்படின்ற வில்லியம் ஹியூஸ்டனுடைய முதல் மகன் வந்து பிறந்தாங்க. இது வில்லியம் ஹியூஸ்டனுடைய பர்சனல் லைஃப். இதே காலகட்டத்தில் அந்த an experimental inquiries into the properties of the blood அதனுடைய அடுத்த ஒரு பதிப்பையும் 1771 ஆண்டு வில்லியம் ஹியூஸ்டன் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா பிளட் coagulation குறித்து இவர் ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் த பிளட் அப்படின்னும், அதே மாதிரி ஆன் தி டிகிரி ஆஃப் ஹீட் விச் coagulates lymph அப்படின்னும் ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கப்புறமா ஃபர்தர் ரிமார்க்ஸ் ஆன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பிளட் அப்படின்னு ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. இதில் தான் இந்த ஃபைப்ரின்லாம் கண்டறிஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைப்ரின் அப்படின்ற என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு உடல்ல எங்கேயாவது காயம் ஏற்படுதுன்னா, உதாரணத்துக்கு இப்போ விரல்ல வந்து அடிப்படுது அப்படின்னா, இந்த விரல்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள், சின்ன சின்ன ரத்த நாளங்கள் அது வந்து சேதமடையுது, அது வந்து கட்டாயிருது அப்படின்னா அந்த சமயம் அதுல இருந்து வேகமா நமக்கு ரத்தம் வெளியேற ஆரம்பிக்கும். அதனாலதான் நமக்கு அடிபட்ட உடனே ரத்தம் வருது. இப்படி ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனடியா அந்த ரத்த நாளம் அது வந்து வெட்டப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளம் வந்து ரத்தத்துக்கு ஒரு சிக்னலை வந்து கொடுக்கும், ஒரு சமிக்கை வந்து கொடுக்கும், இந்த மாதிரி இங்க வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு. உடனடியா ரத்தத்துல வந்து ஃபைப்ரோனோஜென் அப்படின்னு சொல்லி ஒரு புரதம், முதல் புரதம் வந்து உருவாகும். இதுதான் வந்து ஃபேக்டர் 1 அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அப்படி உருவான அந்த ஃபைப்ரோனோஜென் ஃபேக்டர் 1 வந்து ஃபேக்டர் 2 அப்படின்னு வேறு ஒரு புரதத்தை உருவாக்கும். அந்த ஃபேக்டர் 2 தான் ஃபேக்டர் 3 உருவாக்கும். ஃபேக்டர் 3 வந்து ஃபேக்டர் 4 உருவாக்கும். ஃபேக்டர் 4 அப்படின்றது ஃபேக்டர் 5 உருவாக்கும். ஃபேக்டர் 5 வந்து ஃபேக்டர் 7 உருவாக்கும். ஃபேக்டர் 6 கிடையாது. ஸோ ஃபேக்டர் 7 உருவாக்கும். இப்படியே வந்து 8, 9, 10, 11, 12, 13 அப்படின்னு சொல்லி ஃபேக்டர் 13 வரைக்கும் உருவாகும். இப்படி அந்த 6 இல்லாதனால ஃபேக்டர் 13 அப்படின்னு நம்பர்ல ஃபேக்டர் 13 அப்படின்னு இருந்தாலும் மொத்தமாக இதை எண்ணி பார்த்தா 12 புரதங்கள் இருக்கும். இப்படி இந்த 12 புரதங்கள்ல 12வது புரதம் தான் ஃபைப்ரின் அப்படின்றது. ஸோ ஃபைப்ரோனோஜென் அப்படின்றது முதல் புரதம். அது வந்து 2வது புரதத்தை உருவாக்கும், 2வது 3வது புரதத்தை உருவாக்கும். இப்படியே வந்தா 11வது புரதம் தான் இந்த ஃபைப்ரின் புரதத்தை உருவாக்கும். இப்படி இந்த ஃபைப்ரின் புரதம் உருவான பிறகு அந்த ஃபைப்ரின் புரதம் தான் என்ன பண்ணும்னா, நமக்கு அடிப்பட்ட இடத்துல ரத்தம் வெளியேறக்கூடிய இடத்துல ஒரு ஃபைப்ரோனோஜஸ் மெஸ்ஸை வந்து உருவாக்கும், ஒரு நார் வலையை வந்து உருவாக்கும். அப்படி வலையை உருவாக்கி அந்த இடத்துல ரத்தத்தை உறைய வைக்கும். இதனால ரத்தப்போக்கு அப்படின்றது, நமக்கு அடிப்பட்ட உடனே கொஞ்சம் நேரம் ரத்தம் வரும், அதுக்கப்புறம் அது தானாவே ரத்தம் நின்றுரும். அது காரணம் இந்த ஃபைப்ரின் அப்படின்ற இந்த ஒரு 12வது புரதம் தான், ஃபேக்டர் 13 தான் அதுக்கு காரணம். ஸோ அதுதான் வந்து மெஸ்ஸை வந்து உருவாக்குது. இந்த ஒரு ஃபைப்ரின் வந்து இருக்குது, இதுதான் வந்து நமக்கு பிளட் கோஆகுலேட் ஆகுறதுக்கு, நம்மளுடைய உடல்ல ரத்தம் வந்து உறையிறதுக்கு காரணம் அப்படின்றத வில்லியம் ஹியூஸ்டன் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்கவரி. ஒட்டுமொத்தமா இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து விலங்குகள்ல இருக்கு, அது மனிதர்களையும் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனுடைய செயல்பாடு இதுதான் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சாங்க. ரெட் பிளட் செல்ஸ் அது வந்து டிஸ்காய்டு சேஃப்ல இருக்குது, அதனுடைய செயல்பாடு ஆக்சிஜனை கேரி பண்ணி போறது அப்படின்றதையும், அதுக்கப்புறமா ஃபைப்ரின் அப்படின்னு ஒரு புரதம் இருக்கு. இந்த புரதம் தான் நம்மளுடைய ரத்தம் வந்து அடிபட்டு ரத்தம் வெளியேறும் போது அதை உறைய வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு இந்த 3 விஷயங்களை வில்லியம் ஹியூஸ்டன் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுக்காக தொடர்ந்து 1772 காலகட்டத்தில் வில்லியம் ஹியூஸ்டன் வந்து அந்த an experimental inquiries into the properties of the blood அதனுடைய அடுத்தடுத்த பதிப்புகள் இவர் வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில இதே 1772 ஆண்டு வில்லியம் ஹண்டருக்கும் வில்லியம் ஹியூஸ்டனுக்கும் ஒரு சின்ன கருத்து முரண்பாடு ஏற்படுது. வில்லியம் ஹண்டருடைய அனாட்டமிக்கல் ஸ்கூல்ல இந்த காலகட்டத்திலையும் இவர் வந்து ஒரு லெக்சரரா தொடர்ந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஆனா இந்த ஒரு பிரச்சனையின் காரணமா அந்த லண்டன்லயே இருக்கக்கூடிய 36 கிரேவன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு ஹவுஸ்ல வில்லியம் ஹியூஸ்டன் வந்து இவரே தனியா ஒரு அனாட்டமிக்கல் ஸ்கூலை வந்து நிறுவிடுறாங்க, வில்லியம் ஹவுசன்ஸ் அனாட்டமிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்க அது 1772 செப்டம்பர்ல இவர் வந்து நிறுவிட்டு அங்க வந்து வில்லியம் ஹியூஸ்டன் வந்து ஒரு அனாட்டமிக்கல் லெக்சரரா அங்கே இவருடைய மருத்துவ விரிவுரைகளை மருத்துவ மாணவர்களுக்கு கொடுக்க தொடங்குறாங்க. மேலும் இவருடைய மருத்துவ ஆராய்ச்சிகளையும் வில்லியம் ஹியூஸ்டன் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. இது வந்து வில்லியம் ஹியூஸ்டன் இப்போ வந்து
36 கிரேவன் ஸ்ட்ரீட் அங்கே எடுத்திருக்கக்கூடிய ஹவுஸ் வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்க தத்துவவியலாளர், அவர் ஒரு விஞ்ஞானியும் கூட, கண்டுபிடிப்பாளரும் கூட, ஸ்டேட்ஸ்மேனும் கூட. ஸோ நிறைய பேர் இருக்குது அந்த பெஞ்சமின் பிராங்க்லினுக்கு. அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 1705 1790 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஸோ அவருடைய நட்பு, அவர் வந்து ஒரு அப்பா மாதிரியே வில்லியம் ஹியூசனுடைய மனைவியான மேரி பாலி ஸ்டீவன்சன் ஹியூசன் அவங்க வந்து கருதுனாங்க. ஸோ மேரி பாலி ஸ்டீவன்சன் ஹியூசன் அப்படின்ற வில்லியம் ஹியூசனுடைய மனைவி வந்து பெஞ்சமின் பிராங்க்லினோட நல்ல ஒரு தொடர்பில் இருந்தவங்க. ஒரு அப்பா மகள் அந்த மாதிரியான தொடர்பு இருந்தது, தந்தை மகள் தொடர்பு. ஸோ அதனால அந்த பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து இந்த கிரேவன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற அவருடைய ஹவுஸை ஒப்படைச்சாங்க. அங்க வில்லியம் ஹியூசன் இவருடைய அனாட்டமிக்கல் ஸ்கூலை வச்சு 1772 செப்டம்பர்ல இருந்து நடத்தி வந்தாங்க. அதுக்கப்புறமா 1773 அந்த தைமஸ் அண்ட் ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வில்லியம் ஹியூசன் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் ஜான் ஹேகாத் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவருக்கு வந்து இவர் ஒரு லெட்டரை வந்து எழுதினாங்க. வில்லியம் ஹியூசன் வந்து லெட்டர் வந்து ஒன்று எழுதினாங்க. அதை வந்து ஆன் தி ரெட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த பிளட் அப்படின்ற டைட்டில் அந்த லெட்டரை வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இதே காலகட்டத்தில் வில்லியம் ஹியூசன் வந்து இன்னும் நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் இவர் வந்து தொடர்ந்து எழுதி வந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து ஒரு டைசெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில், அதுக்கு முன்னாடி அதே 1773 ஏப்ரல் 9 அன்னைக்கு வில்லியம் ஹியூசனுக்கும் இவருடைய மனைவியான மேரி பாலி ஸ்டீவன்சன் ஹியூசன் இவங்க 2 பேருக்கும் ரெண்டாவதா இன்னொரு ஆண் குழந்தை தாமஸ் டிக்கல் ஹியூசன் அப்படின்னு பிறந்தது. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து இவருடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இதுக்கப்புறம் 1774 காலகட்டத்தில் வில்லியம் ஹியூசன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரா, உடற்கூறியல் நிபுணரா, உடலியல் நிபுணராலாம் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் ஒரு கேடவர், அதாவது ஒரு கேடவர் அப்படின்னா ஒரு மனித சடலம், அதை வந்து இவர் டைசெக்ட் பண்ணும்போது, அதை வந்து வெட்டி அதனுடைய உடற்கூறியல் பண்புகள் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த வெட்டக்கூடிய அந்த ஒரு இடத்துல இவருக்கு வந்து தெரியாதனமா இவரே வெட்டிட்டு ஒரு காயம் வந்து ஏற்படுது. காயம் ஏற்பட்ட உடனே அது வந்து செப்சஸா மாறுது, அதாவது செப்டிக் மாதிரி அது வந்து மாறி அந்த இடத்துல ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அவருடைய உடல்ல ரத்தத்துல வந்து கலக்குது. இதன் மூலமா அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமடைய ஆரம்பிக்குது, ஃபீவர்லாம் வருது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த ஆன்டிசெப்டிக் கிடையாது, ஆன்டிபயோட்டிக் கிடையாது, அதெல்லாம் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டம் அது. 1850களுக்கு பிறகுதான் ஆன்டிசெப்டிக் மெத்தட் வந்து பயன்பாட்டுக்கு வருது. 1900ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் தான் ஆன்டிபயோட்டிக்கும் வந்து வருது. ஸோ இதனால அந்த காலகட்டத்தில் ஆன்டிசெப்டிக்கோ ஆன்டிபயோட்டிக்கோ கிடையாது. ஸோ வில்லியம் ஹியூசன் வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டு இறுதியா 1774 மே 1 அன்னைக்கு இவருடைய 34 வயதிலேயே வில்லியம் ஹியூசன் வந்து இறந்து போயிடுறாங்க. 1774 மே 1 அன்னைக்கு இவருடைய 34 வயதிலேயே வில்லியம் ஹியூசன் வந்து இறந்து போயிடுறாங்க, செப்சஸ்னால பாதிக்கப்பட்டு, குறிப்பாக அந்த கேடவரை டைசெக்ட் பண்ணும்போது ஏற்பட்ட பாதிப்பின் காரணமா. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் இவர் இறக்கும்போது வில்லியம் ஹியூசனுடைய மனைவி வந்து கர்ப்பமா இருந்தாங்க. இவர் இறந்த பிறகு வில்லியம் ஹியூசனுக்கும் இவருடைய மனைவியான மேரி பாலி ஸ்டீவன்சன் ஹியூசன் இவங்க 2 பேருக்கு வந்து எலைசா ஹியூசன் அப்படின்னு பெண் குழந்தை, மூன்றாவதா இவருடைய இறப்பின் பிறகு அந்த குழந்தை வந்து பிறந்தது. இதுக்கப்புறம் வில்லியம் ஹியூசனுடைய மனைவி வந்து 1786ஆம் ஆண்டு அவங்களுடைய 3 குழந்தைகளையும் அழைச்சிட்டு அமெரிக்கா போனாங்க. அங்க பெஞ்சமின் பிராங்க்லின் அவருக்கு வந்து அப்ப 81 வயது. ஸோ அவர் வந்து இவங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவர் நிறைய உதவிகள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் 1790 இறந்தாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1795 அக்டோபர் 14 அன்னைக்கு வில்லியம் ஹியூசனுடைய மனைவியான மேரி பாலி ஸ்டீவன்சன் ஹியூசன் அவங்க வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட 57 வயதுல இறந்து போயிடுறாங்க. ஸோ 1738 பிறந்திருந்தாங்க. 1795 அக்டோபர் 14 அன்னைக்கு அவங்களுடைய 57 வயதுல இறந்து போறாங்க. இதெல்லாம் வில்லியம் ஹியூசனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இன்னொரு பக்கம் வில்லியம் ஹியூசன் பண்ண சாதனைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் பண்ணது அந்த சில ஒர்க்ஸ் எல்லாம் வெளியிட்டது. அதுல மேக்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜன், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் வந்து மேக்னஸ் ஃபால்கனார் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அவர் வந்து வில்லியம் ஹியூசனுடைய கூட பிறந்த 10 பேர்ல ஒரு சகோதரி டோரத்தி ஹியூசன் அப்படின்னு இருந்தாங்க. அவங்கள வந்து இவர் இறந்த அதே 1774 செப்டம்பர்ல திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வில்லியம் ஹியூசனுக்கு அவர் வந்து சொந்தக்காரர் தான். ஸோ அந்த ஒரு மேக்னஸ்
ஜேம்ஸ் ஃபால்கனர் அவர் வந்து 1777 காலகட்டத்தில் வில்லியம் ஹியூசனுடைய அந்த an experimental inquiry into the properties of the blood அது குறித்த ஒர்க்ஸ் எல்லாம் தொடர்ந்து அவர் வெளியிட்டு வில்லியம் ஹியூசனை கௌரவப்படுத்தினாங்க. இதெல்லாம் தாண்டி வில்லியம் ஹியூசன் வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம், ரெட் பிளட் செல்ஸ், அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைப்ரின், இந்த 3 விஷயத்துல இவர் ஆற்றின பங்களிப்பு, இவர் கண்டறிஞ்ச டிஸ்கவரிஸ், இதுக்காகவே இன்றைய காலகட்டம் வரைக்கும் இப்போ ப்ரெசென்ட்ல கூட வில்லியம் ஹியூசன் வந்து ஃபாதர் ஆஃப் ஹீமட்டாலஜி, இரத்தவியலின் தந்தை அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்படுறாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் ஹீமட்டாலஜி, இரத்தவியலின் தந்தை அப்படின்னு வில்லியம் ஹியூசன் வந்து அழைக்கப்படுறாங்க அப்படின்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு 200 ஆண்டுகள் 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபரை இன்றைய காலகட்டம் வரைக்கும் இரத்தவியலின் தந்தை அப்படின்னு போற்றி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வில்லியம் ஹியூசனுடைய அந்த சாதனைகள் எவ்வளோ பெரியது அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வரும், இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ வில்லியம் ஹியூசன் வந்து அவ்வளோ சாதனைகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் ஹியூசன் வந்து வெறும் 34 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தது ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம்தான். ஒருவேளை வில்லியம் ஹியூசன் வந்து இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருந்தா இன்னும் நிறைய சாதனைகள் படைச்சிருப்பார் அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் ஹியூசன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.